பெனிஃபிட்ஸும் இருக்கு, ஆன்மீக தாந்திரிகமும் இருக்கு. அது என்னன்னு நான் உங்களுக்கு சொல்ல போறேன். மருதாணியை நம்ம தொடர்ந்து கையில வச்சுக்கிட்டோம்னா நம்ம உடம்புல இருக்க சூடும் பித்தமும் குறையும். நம்ம மருதாணி வைக்கும் போது நமக்கு தெரிஞ்சிடும் நமக்கு பித்தம் இருக்கா இல்லையான்னு. பித்தம் அதிகமா இருக்கிறவங்களுக்கு மருதாணி ரொம்ப டார்க் கலரா பிடிக்கும், பித்தம் இல்லாதவங்களுக்கு நார்மலா இருக்கும். நம்ம பித்தம் அதிகமா இருக்கிறவங்க தொடர்ந்து வச்சுட்டு வர வர அந்த கலரை வச்சு நம்ம கண்டுபிடிக்கலாம் பித்தம் குறைஞ்சிட்டு வராத. அது மட்டும் இல்ல, இது ஆன்மீக தாந்திரிகமும் இருக்கு. இந்த மருதாணி சுக்கிரதேவனுக்கு ரொம்ப உகந்தது, மகாலட்சுமி தேவிக்கு ரொம்ப பிடிக்கும். இதோட பூவை மகாலட்சுமி படத்துக்கு தொடர்ந்து வச்சுட்டு வந்தீங்கன்னா நம்ம வீட்டில் செல்வ செழிப்பு நிறைஞ்சி இருக்கிறத பார்க்கலாம். அதுக்கப்புறம் இதனோட விதைய நம்ம செவ்வாய்க்கிழமை வெள்ளிக்கிழமையில சாம்பிராணி தூபம் போடும்போது சேர்த்து போட்டோம்னா நம்ம வீட்டில் இருக்கிற தரித்திரம் பீடையெல்லாம் நீங்கி எதிர்மறை எண்ணங்கள் வீட்டை விட்டு வெளியில போயிடும், நேர்மறை எண்ணங்கள் வீட்டில் நிறைஞ்சிருக்கும். இந்த செடியை எல்லாரும் வீட்டில் ரொம்ப ஈஸியா வளர்க்கலாம். இது வளர்க்கறதுக்கு பெரிய இடம்லாம் ஒன்றும் தேவையில்லை, ஒரு சின்ன தொட்டி போதும். அந்த தொட்டியில வளர்க்குற செடியை நம்ம வீட்டுல எல்லாரும் வைக்கிற அளவுக்கு போதுமானதா இருக்கும். அப்புறம் மருதாணியோட பூ, மருதாணியோட பூவோட வாசனையை சொல்ல வார்த்தையில செல்ல குட்டீஸ். அந்த பூவை கொண்டு போயிட்டு வீட்டுக்குள்ள ஒரு இடத்துல வச்சுட்டோம்னா வீடு ஃபுல்லா ஒரு நல்ல வாசனையா இருக்கும். முக்கியமா பூஜை ரூம்ல கொண்டு போய் வச்சுட்டோம்னா ஒரு தெய்வீக நறுமணம் நமக்கு கிடைக்கும். ஓகே செல்ல குட்டீஸ், எல்லாரும் இன்னைக்கே உங்க வீட்டுல செடி வாங்கி வச்சிருங்க. அப்படி உங்களுக்கு செடி கிடைக்கலனா எங்க வீட்டுக்கு வாங்க, எங்க ஓனர் குந்தாணி பெரிய செடியா வச்சிருக்கா, நான் உங்க எல்லாருக்கும் தரேன். ஓகே, பாய்.